ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இஏ 2024 பற்றி தான். என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கோர்ஸா இல்லை காலேஜா, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆசிலேஷன்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோர்ஸ் முக்கியமாக காலேஜ் முக்கியமாக? இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு அடம்பிடிக்கிறவங்க என்ன காலேஜில் வேணாலும் படிச்சுக்கலாம், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் போதும். இன்னொரு சில பேர் நினைக்கிறாங்க, மெஜாரிட்டி பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா சிஎஸ்சி கோர்சஸ் படிக்கணும், ஆனால் நான் நல்ல காலேஜில் படிக்கணும், நான் கட் ஆஃபும் கம்மி, அப்போ எப்படி சார் படிக்கிறது? நல்லா கேட்டுக்கோங்க, கட் ஆஃப் இப்போ 160, 150, 140 வச்சுருக்கீங்க, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு பண்ணாரியம்மன் காலேஜ், ஒரு கிருஷ்ணா காலேஜ், ஒரு குமரகுரு காலேஜ் மாதிரி காலேஜில் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. எப்படி கிடைக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் டிமாண்டுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்பி ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், ஐடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் தான். எல்லா காலேஜ்லேயும் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிற சீட் என்னவாக இருக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அப்போ எப்படி நமக்கு சீட் கிடைக்கும்? கிடைக்காது. அப்போது இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் எல்லாத்துக்கும், கோர்ஸும் முக்கியமாக காலேஜ் முக்கியமாக? இப்போது 140 தான் கட் ஆஃப் வச்சுருக்கீங்க. நான் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா பிலோ 170 இருக்கிற எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கோங்க. எபோவ் 170 இருக்கிறவன் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம், இந்த காலேஜ் இல்லைனா இந்த காலேஜ், அந்த காலேஜ் இல்லைனா அடுத்த காலேஜ். ஸோ டயர் 1 டயர் 2 கல்லூரிகளில் எதுலேயோ போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸே சேர்ந்துக்கலாம். பட் பிலோ 170காரங்க ரீதிங்க் பண்ணணும், நான் கோர்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமா, காலேஜுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ஓகேவா? ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் 140 எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் கிருஷ்ணா காலேஜில் எந்த சீட்டும் கிடைக்க போகிறதில்ல, இல்லை ஒரு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு டயர் 3 டயர் 2 கல்லூரியில் மெக்கானிக்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜேபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு மெக்கானிக்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பனிமலரில் கூட கிடைக்காது. ஸோ சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸில் மெக்கானிக்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அந்த மெக்கானிக்கல் எடுக்கிறது நல்லதா, இல்லை அதை விட ஒரு சுமாரான காலேஜ் டயர் 4 டயர் 5 கல்லூரியெல்லாம் இருக்குது, அதை விட சுமாரான கல்லூரியில் போய் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறது நல்லதா? இந்த இடத்துல கோர்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி, புரியுதுங்களா? நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறத விட அந்த காலேஜ் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். காலேஜ் நல்ல காலேஜாக இருந்தால் எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் வருவாங்க அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்தளவுக்கு வருவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளேஸ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா 500 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 400 பேர் பிளேஸ் ஆயிடுவான். ஸோ அதுதான் ஒரு காலேஜோட திறன். ஸோ அந்த மாதிரி காலேஜில் தான் நீங்கள் போய் படிக்கணும். அது என்ன கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கணும். இப்போ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்குது, அது ஜிசிடி அந்த மாதிரி 2-3 கல்லூரியில் தான் இருக்குது. அந்த கல்லூரியில் இப்போ சீட் கிடைக்குதுன்னு வைங்களேன், 190 கட் ஆஃப் எடுத்துருக்கிறேன், ஜிசிடியில் கண்டிப்பாக அந்த சீட் கிடைக்கும். கிடச்சிதுன்னா எடுத்துக்கோன்னு தான் நான் சொல்லுவேன். சார் நான் ஜிசிடியில் படித்தா போதும், கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு ஆசைப்படல, ஆனால் நான் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி எடுத்துக்கிறேன், ஒரு 190 கட் ஆஃப் வச்சுக்கிறேன்னா எடுத்துக்கோங்க, கிடைக்கும், எடுத்துருங்க. ஏன்னா அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனினாலும் சரி, இல்லை கோர் கம்பெனினாலும் சரி, உங்களுக்கு அந்த மாதிரி கல்லூரிகளில் நிறையா வருவாங்க, ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இது கிருஷ்ணா காலேஜோட வெப்சைட்டு, சரிங்களா? நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் கிருஷ்ணா காலேஜ். நம்ம கோயம்புத்தூர் கிருஷ்ணா காலேஜ் தான், குடிமத்தூரில் இருக்கு இல்லையா? ஸோ அதில் பிளேஸ்மெண்ட் கேட்டகரின்னு வரும்பொழுது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு அக்கு வேறு ஆணி வேறு கொடுத்துருக்குறாங்க. இந்த டேட்டாவை நம்பலாமான்னு கேட்டால் நம்பலாம். ஏன்னா அவங்க ஜெனுவனான ஒரு காலேஜ். கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஸ்டாட்டிக்ஸ் என்னென்னா 91% பேர் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஏடிஎஸ் எடுத்திங்கன்னா, ஏடிஎஸ்குள்ளே போனீங்கன்னா இப்போ பாருங்கள், ஏடிஎஸில் ஆக்செஞ்சர் வந்திருக்காங்க, ஆஸ்பயர் சிஸ்டம், இது எல்லாமே என்னது? ஐடி கம்பெனி. எவ்வளோ லட்சம் பர் ஆனம் போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விடுங்க, நமக்கு தேவை கம்பெனி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி. ஏன்னா ஏடிஎஸ் நீங்கள் படித்தனால ஓகே ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகுறது நியாயம். சரிங்க சார், நான் இப்போ ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் மெக்கானிக்கல் எடுக்கிறேன் பாருங்கள், மெக்கானிக்கலுக்கு என்ன ஐடி கம்பெனி போக முடியுமானா போக முடியும். ஆனால் மெக்கானிக்கலுக்கு என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்செஞ்சர் ஒரு ஐடி கம்பெனி பிளேஸ் ஆகிருக்கார். ராபர்ட் பாஷ் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய கம்பெனி, ஆனால் ஒருத்தர் தான் பிளேஸ் ஆகிருக்காரு. ஸோ பிரேக்ஸ் இண்டியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோர் கம்பெனி. சிஏட்டு, கோடிங் மார்ட்டு, இது எல்லாமே எல்ஜி, இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, அதாவது கோர் கம்பெனி வருவாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னா மெக்கானிக்கல். இந்த ஒரு சுமாரான கல்லூரியோட வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் நம்ப வேண்டாம், அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது. பட் திஸ் இஸ் அ ஜெனுவனான காலேஜோட வெப்சைட்டு. ஸோ கண்டிப்பாக இது நம்பலாம் இந்த டேட்டாவை. ஸோ இந்த டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஒரு சிவிலாக இருக்கட்டும், ஒரு மெக்கானிக்கலாக இருக்கட்டும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கோர் கம்பெனி பிளேஸ் ஆகியிருக்காங்க. இது 2024 பாஸ்ட் அவுட்டோட டேட்டா இது பார்த்தீங்களா?
ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கல்லூரியில் தான் படிக்கணும். சார் ஒருவேளை நான் வந்து நல்ல கட் ஆஃப் இல்லை 140 150 130 எடுத்திருக்கேன், ஒரு சுமாரான கல்லூரியில் நான் டயர் 2 டயர் 3ல் போய் சேர்றேன், ஒரு மெக்கானிக்கல் போய் சேர்றேன்னா கண்டிப்பாக அங்கே பிளேஸ்மெண்ட் உண்டு. நீங்கள் டயர் 2 டயர் 3 கல்லூரியில் பெரும்பாலும் வரது ஐடி கம்பெனி தான். ஆனால் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுன்னு ரெக்கார்டு எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் கம்மி தான். ஆனால் ஐடி கம்பெனி மட்டுமே வருவாங்க. நல்ல கல்லூரியில் மட்டும்தான் கோர் கம்பெனியும் சேர்ந்து வருவாங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ். இப்போ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் கம்பெனி வருவான், ட்ரிபிள்னா ட்ரிபிள் கம்பெனி வருவான். ஆனால் நீங்கள் அந்த ஒரு 25 கல்லூரி டாப் 25 கல்லூரின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தேன். அந்த லிஸ்ட்டை தவிர வேறு நீங்கள் எந்த கல்லூரியில் போய் படித்தாலும் ஐடி கம்பெனி தான் வருவான். இப்போது உதாரணத்துக்கு மகாலிங்கம் காலேஜ் காட்டுறேன். இது வந்து மகாலிங்கமோட வெப்சைட்டு. இந்த மகாலிங்கம் காலேஜ் வந்து எவ்வளோ பெரிய காலேஜ், ஒரு அட்டானமஸ் கல்லூரி, ஒரு நல்ல கல்லூரி. ஒரு ரேங்கிங் வைஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு டாப் 50க்குள்ளே வருவாங்க. நீங்கள் இந்த கல்லூரி எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்ன மாதிரி கம்பெனி வாங்கினா அவாசாஃப்ட் ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிளேஸ் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி. டேட்டா பேட்டர்ன்ஸ் ஐடி கம்பெனி, சர்க்கார் ஐடி கம்பெனி, விவிடிஎன் டெக்னாலஜி ஐடி கம்பெனி, எல்லாமே ஐடி கம்பெனி, வின்ட்ராக்ஸ் ஐடி கம்பெனி, அட்மின்ட்ராய்டு, ஜோஹோ எல்லாமே ஐடி கம்பெனி. காவசாக்கி தவிர இவர் ஒருத்தர் தான் பிளேஸ் ஆகிருக்காரு ரோபோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். எஸ்எஃப் பேங்கிங் கம்பெனி, இது சிஎஸ்பிஎஸ் அந்த மாதிரி. பெவிஸ்டெக் ஐடி கம்பெனி, ஹரிதா ஐடி கம்பெனி, எல்லாமே ஐடி கம்பெனி தான் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. நான் என்ன இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்களே வந்து இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும், நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இதுவே ஒரு பன்னாரிமன் இன்ஸ்டியூட் எடுக்கும்போது நான் ஒரு மீடியமான காலேஜ், மீடியம்னா டயர் 1ல் வருது, அது டயர் 1ல் லாஸ்ட்டில் வரும். சரிங்களா? இப்போது பன்னாரிமனில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் பாருங்கள் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கா. சைபர் செக்யூரிட்டி சாக்கோ, இது ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி, ஆக்சுவலாக ஐடி கம்பெனின்னு கூட சொல்லலாம். அடுத்து கிரெடிட் பி, இது ஒரு கோர் கம்பெனி தான். அடுத்து வந்து ரெண்ட்லி, இது ஒரு கோர் கம்பெனி தான். அடுத்து கியூபை க்ளவுட் ஐடி கம்பெனி தான். ஐடி பேஸ்டுனா கம்ப்யூட்டர் பேஸ்டு கம்பெனி தான். இடி சோல்ஸ், ஸோ இதுவும் ஒரு ஐடி கம்பெனி தான். இது வந்து ஐஎன்எம் விடியூன்னு போட்டிருக்காங்க, இதுவும் ஒரு ஐடி கம்பெனி தான். அடுத்தது கியூனியரோ, இதுவும் ஒரு ஐடி கம்பெனி தான். ஸோ அதுக்கப்புறம் ஜென்பேக், ஸோ மாடரேட்டாக இருக்குது இந்த இடத்துல. மிஸ்டர் கூப்பர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி. ஹியூடெக், இது ஒரு ஐடி கம்பெனி. ஸோ எதெல்லாம் ஐடி கம்பெனி அப்படிங்கிறப்போ ஐடி கம்பெனி விசஸ் கோர் கம்பெனின்னு போடும்போது பிஐடி மாதிரி காலேஜில் ஒரு 70% ஐடி கம்பெனி, 30% கோர் கம்பெனி, இந்த மாதிரி தான் வராங்க. ஸோ இதுவே கிருஷ்ணா காலேஜ் எடுக்கும்போது நம்ம ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போதே தெரியுது கோர் கம்பெனி எந்த அளவுக்கு வர்றாங்க அப்படின்னு. ஸோ நான் சொல்லக்கூடியது என்னென்னா, கோர்ஸு முக்கியமாக காலேஜ் முக்கியமானு கேட்டால், இப்போ நான் சொன்ன 3 கேட்டகரி ஆஃப் காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஓகே, ஓரளவுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் சில கல்லூரிகள் இருக்குது, நேமெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஒரு மீடியமான கல்லூரி டயர் 1 டயர் 2லே இருக்குது. அந்த கல்லூரியில் ஐடி கம்பெனி மட்டும் தான் வருவோம். நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிற, சிவில் டிபார்ட்மெண்ட் படிக்கிற, இல்லை வந்து ஏதோ ஒரு கோர் பிரான்ச்சஸ் ட்ரிபிள் எடுத்து படிக்கிற அப்படின்னா ஐடி கம்பெனி வருவானு கேட்டால் வருவான். சில ரெக்யூரேட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் போதும்போ. ஏன்னு தெரியல, அந்த மாதிரி சொல்கிற ரெக்யூட்டர்ஸ் இருக்காங்க. நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த இடத்துல கோர் பிரான்ச்சஸ் எடுக்கிறனால விளைவுகள் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக வருது. அது எந்த மாதிரி கல்லூரிகள் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் வருது. அப்போது நம்ம சூட்டிப்பாக என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு நான் சொல்லலை. நல்ல காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு, நல்ல காலேஜில் கோர் பிரான்ச்சஸ் எடுத்தால் பெஸ்ட்டு. இவ்வளோதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து டயர் 2ல் இருந்தாலும் மெக்கானிக்கல் எடுத்தாலும் சிவில் எடுத்தாலும் ஐடி கம்பெனி வருவான், இல்லைன்னு சொல்ல. சில ரெக்யூட்டர்ஸ் மட்டும், சில ஐடி கம்பெனிஸ் மட்டும் எனக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்சஸ் மட்டும் போதும்னு சொல்லுவான். ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல சங்கடப்படாதீங்க. ஆனால் அதே சமயம் ஐடி கம்பெனி தான் வருவான் அந்த காலேஜுக்கு, என்ன பண்ணுறது? ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும் அவுட்லைனாக. கோர்ஸ் முக்கியமாக காலேஜ் முக்கியமாக. டயர் 1 டயர் 2 காலேஜ் நான் குத்தம் சொல்லலை. நீங்கள் காலேஜில் போய் எடுத்து எந்த கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் டயர் 3 டயர் 4ன்னு எடுக்கும்போது ஐடி கம்பெனி மட்டும்தான் வருவான். இந்த கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் ட்ரிபிள் எல்லாம் அப்படியே போக வேண்டியது தான். அவங்களுக்குலாம் ஐடி கம்பெனியில் கூட வேலை கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்தால் கேபிஓ பிபிஓ வருவான், அப்படின்னா கால் சென்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆர்கனைசேஷன் அவுட் சோர்சிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். கேபிஓ பிபிஓ கம்பெனி, அது பியூர் ஐடி கிடையாது. அது வந்து சம்பளமும் கம்மியாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கணக்கு காமிக்கிறதுக்காக சில பிளேஸ்மெண்ட்ஸ் நடத்துவாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன்னா நானும் கல்லூரியில் படிச்சுட்டு வந்தவன் தான். சரிங்களா? இதெல்லாம் டயர் 3 டயர் 4 கல்லூரியில் நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நல்ல கல்லூரியில் போய் படிங்க, அவ்வளோதான். நல்ல கல்லூரியில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகே ரைட்.
ஆனால் டயர் 3 டயர் 4 போகும்போது அட்லீஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸாவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் மார்க்கும் கம்மி 120 கட் ஆஃப் 130 கட் ஆஃபில் வச்சுட்டு நல்ல கல்லூரியும் போக முடியல, என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுக்க முடியாது, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல கல்லூரி இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் வேறு வழியில் ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ட்ரிபிள் ஈஸி எடுங்க. என்னை கேட்டால் மெக்கானிக்கல் ட்ரிபிள் ஈஸி எடுக்கிறது பெட்டர். மெக்கானிக்கல் கூட விடுங்க, ட்ரிபிள் ஈஸி எடுக்கிறது பெட்டர். சர்க்யூட் பிரான்ச்சஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஐடி கம்பெனியில். மெக்கானிக்கல் சிவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செகண்டரியாக தான் வைப்பாங்க, அடுத்தது கூப்பிடுன்னு தான் வைப்பாங்க, அடுத்த ஆப்ஷனில் தான் வைப்பாங்க, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் வைப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. நான் குழப்பறக்காக சொல்ல, இப்போ இந்த 3 வெப்சைட்டும் காட்டினேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த காலேஜோட வெப்சைட்டில் போனாலும் டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க. ஆனால் சில காலேஜஸ் நம்ம நம்ப முடியாது, அது உள்ளே போய் பார்க்க போகிறோம், நம்ம நேரில் போய் விசாரித்தா மட்டும்தான் அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு என்னென்னு தெரியும். ஏன்னா சீனியர்ஸ் கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ கோர்ஸு முக்கியமாக காலேஜ் முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக காலேஜ் தான் முக்கியம். பட் எந்த இடத்துல கோர்ஸும் முக்கியம்னா 150 கீழே வரும்போது, 170 கீழே இருக்கவங்க யோசிக்கணும் இல்லைன்னு சொல்ல, பட் 150 கீழே வரும்பொழுது நீங்கள் நல்ல காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கலன்னா சர்க்யூட் பிரான்ச் கிடைக்குதான்னு பாருங்கள், ட்ரிபிள் ஈஸி. இல்லைனா மெக்கானிக்கல் சிவில் கிடச்சிதுன்னா நீங்கள் நல்ல ஒரு கோர் கம்பெனியை வெளியில் தான் தேடிக்கணும். பிளேஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இது உண்மை. அதனால தான் மெக்கானிக்கல் சிவிலுக்கு இன்றைக்கி வரைக்கும் மவுஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் வெளியில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது. ஆனால் கல்லூரிகளில் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாதனால தான் மெக்கானிக்கல் சிவில் டிபார்ட்மெண்ட் டவுன் ஆயிடுச்சு. அதனால தான் மாணவர்கள் விரும்புறது இல்லை. இப்போ ஏடிஎஸ் ஏஎம்எல்னு சொல்லிட்டு மாடர்ன் டெக்னாலஜி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பெட்டர் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், ஈஸி ட்ரிபிள் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் வரும். ஏன்னா இன்டர்கனெக்டட் சிப்பு கிப்பெல்லாம் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஓடாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்பெனி வருவாங்க. மெக்கானிக்கலும் சிவிலும் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல, பட் அவங்களுக்கு கோர் கம்பெனி தான் முக்கியம். ஐடி கம்பெனி வந்து பியூர் டயர் 1 டயர் 2 காலேஜில் மட்டும்தான் வருவான். நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்க, பிஐடியில் வந்திருந்தா, மகாலிங்கமில் ஐடி கம்பெனி வந்திருந்தா, மெக்கானிக்கல் பையன் பிளேஸ் ஆகிருந்ததில் சிவில் பையன் பிளேஸ் ஆகிருந்தான். கிருஷ்ணா காலேஜில் கோர் கம்பெனி வந்திருந்தான், ஐடி கம்பெனி வந்திருந்தான். இப்போ மகாலிங்கம் மாதிரி காலேஜில் ஐடி கம்பெனி எல்லாத்தையும் எடுத்துருவான், மெக்கானிக்கல் எடுப்பான், சிவில் எடுப்பான். ஆனால் இங்கே டயர் 3 டயர் 4 கல்லூரிலாம் போனீங்கன்னா ஐடி கம்பெனி என்ன பண்ணுவான்னா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க போதும், மெக்கானிக்கல் சிவிலில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கவங்க வேணால் வர சொல்லுங்கள், எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் சிவில் எடுக்கலாமா, இல்லை வந்து ஒரு செகண்ட் இப்போ ஃபுட் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். நல்ல கல்லூரியில் எடுத்து படிங்க, நல்ல ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து படிங்க, கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. நான் வந்து இந்த வீடியோ போடுற காரணம் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு எப்படி வந்து இருக்குது அப்படின்னு காட்டுறக்காகவும், கோர்ஸு முக்கியமாக காலேஜ் முக்கியமாக காட்டுறது. அப்போ காலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணுறேன், கோர்ஸ் வந்து செகண்டரி தான். சரிங்களா? அப்போது நான் ஒரு முடிவாக சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரேஞ்சில் இருக்கவங்க மட்டும் கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நான் ஏதாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன் சாரி, ஏன்னா இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் இல்லை, எல்லா வருஷமும் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நல்ல கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல காலேஜில் படிக்கணும், இல்லையா வெளியில் வந்து நம்மளாக தேடி ஒரு ஜாபை தேடிக்கணும். இதுதான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ.